ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு சுவையான மல்லி புதினா தழை வச்சு சூப்பரான ஒரு கடப்பா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடாக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சியை நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தோல் உரித்த பூண்டு ஒரு 10-15 எடுத்துருக்கேன், அதையும் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசனை போகிற மாதிரி. இப்படி வதங்கினதும் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி பொருட்கள் எல்லாம் வதங்கினதும் ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினா தழையும் நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளியும் உப்பும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்காங்க. அரைச்ச கலவையில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டி எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான மல்லி புதினா சட்னி சூப்பராக தயாராகிடும். இது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.